படைச்சான், மண்ணுக்கு அது பிரசவந்தான். உன்னை தேட துடி துடிச்சான், அன்னைக்கு அது பூகம்பம் தான். சூரியனை சுத்தி கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெத்தெடுத்த பிள்ளைய சுத்தி கர்ப்பமா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பார். பேதை போல அவள் இருப்பார், பேதையாய் அவள் வளர். என்ன வேண்டும் இனி உனக்கு, அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு, அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒரு வீட்டில் இருக்குதுன்னா தாயடா. செடியோ மரமோ ஒரு சிறு விதையிலிருந்து தான் உற்பத்தி ஆவது போல் மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் மறைந்திருக்கும் எண்ணங்களிலிருந்து வெளிவருவதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ராஜ்குமார் சாரோட ஒவ்வொரு எண்ணமும் செயலும் ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியம். Solomon comes out with a theme or thought. I'm sure his other number that he calls is to me, and he just ensures that I'm there with him. And he said, we are conducting the Diya and I'm taking you as the print partner, and obviously I have no other choice to tell him yes. So that is how the association started, right from his inception in Coimbatore. And for any of his events that he expects the hands from the Hindu, we are there with the Radio City in this city, and we will take a clue from this city that we go pan India from this city. Thanks Solomon for giving us this association at this juncture. I think I would not celebrate a better Diwali than this, being with you all at this juncture and taking this happy faces in mind and be a memorable one to me and my people there at my office. It is always what we cherish is what is counted. And especially when he said, these are the people who are behind this Diya, I said, fine, go ahead and we will be there at, you just have to inform me what is the time. But you will not forget that Solomon was on his mobile always telling us. I would tell Solomon and his team was always behind us in telling, please get this to us and we will do it. And that is why I'm here. After coming over here, I thought we should have been associated, because when I go through the bites that is coming in the Radio City, when people go to his office and deliver the things, that is when I thought, why don't we open a counter even at our office to just get this cherished moments along with us at the office. I'm sure this is the second year in row, and next year we will also open a counter at the Hindu office, Coimbatore and various other places, to see that we generate more. நான் கடந்த முறை இதே நேரு காலேஜில் வந்திருந்தேன். அப்பொழுது ஒரு 300 குழந்தைகள் போல இருந்தார்கள். அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த முறை அருண் அவர்கள், நான் 2000 குழந்தைகளுக்கு வேண்டிய
உடைகளையும் இனிப்புகளையும் அவர்கள் கொடுத்து மகிழ்ந்து நான் மட்டுமில்லாமல் அனைவரையும் இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்று என்னிடம் சொன்னார். உங்கள் முயற்சி வெற்றி உண்டாகும். என்னால் இதுவரைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகளை அவர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கால், எந்த முயற்சியிலும் அவர் தோல்வியடைந்ததே இல்லை. அந்த வகையில் இந்த 2000 குழந்தைகளுக்கும் அவர் செய்வார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அவர்கள் அன்றே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தினேன். அது இன்று நினைவாகின்றது. இந்த குழந்தைகள் நாளை பெரிதாக வளர்கின்ற பொழுது அதற்கு தேவையாக படிப்பு கல்வி ஒரு பெரிது உதவாக இருக்கும். அவர்கள் அந்த கல்விக்கு உதவ வேண்டும் என்று உங்களை நான் எஜுகேஷன் கன்சல்டன்டாக இருக்கிற காரணத்தினால் உங்களை நான் மனப்பூர்வமாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த குழந்தைகளுடன் சேர்ந்து உங்களுடன் சேர்ந்து எல்லோருடன் சேர்ந்து எனக்கு பேச அழைத்தமைக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றவர்களது பிரச்சனைகளையும் துன்பங்களையும் புரிந்து கொள்ள மனமும் திறனும் ஒவ்வொருவருக்கும் தேவை. இதை ஆங்கிலத்தில் எம்பத்தி என்று சொல்வார்கள். அந்த திறனை ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக வளர்த்துக்கணும். அப்படி அந்த எம்பத்தி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு குழந்தைங்களோட இல்லை ஒவ்வொருத்தரோட டீல் பண்ணும்போது நிறைய எம்பத்தியோட சிம்பத்தி கிடையாது, இது எம்பத்தி. மற்றவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சு ஒவ்வொரு முறையும் நாங்கள் உதவின்னு கேட்டு போய் நிற்கும் பொழுது டாக்டர் பவானி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து முகம் செலுத்ததே கிடையாது. இப்போ மேடமை கூப்பிடுறேன் நான் ஃபெலிசிட்டேஷனுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த விழாவை மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கலாம். எங்களுக்கு இந்த பிஞ்சு குழந்தைங்களோட கைரேகை தான் ஞாபகம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், உங்களுடைய அழகான அந்த கைரேகையை அங்கே இருக்கிற போர்டில் போயிட்டு நீங்கள் எங்களுக்காக ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க. அடுத்த தியா வரைக்கும் நாங்கள் இதை ஞாபகம் வச்சுப்போம். மேம் ப்ளீஸ். அருணை பார்க்குறதெல்லாம் ரொம்ப ஒரு 5-6 வருஷம் மேலே எனக்கு அருணை தெரியும். அவரை மீட் பண்ணுறதெல்லாம் நான் வந்து ஒரு விஷயம் அட்மையர் பண்ணுவேன். எவ்வளோ தன்னம்பிக்கையாக இருக்கார். ஒரு தரம் கூட ஒரு சோர்வு இல்லாதக்கு இதை பிளான் பண்ணிருக்கோம் மேடம், இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம், நடக்கணும் அப்படின்ட்டு. அதோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஒரு 4 குழந்தைகள் அங்கேருந்து தானே வந்து பாட வரத்த அந்த ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் அந்த தன்னம்பிக்கையை பார்த்தேன். ஸோ இவெல்லாம் ஃப்யூச்சர் அருண். இந்த குழந்தைகளாம் ஒவ்வொரு குழந்தைகளும் தே வில் பிகம் ஃப்யூச்சர் அருண். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் அருண் வந்து இது அப்படியே ஒரு இது மாதிரி ஒரு லெகசி மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்துன்னு போகிற சக்தி அவருக்கு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அருண்கிட்ட. எப்போ நான் சொல்கிறது, அருண் எஜுகேஷன் சைடில் ஏதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுப்பேன், எனக்கு அது ஒன்று தான் தெரியும் அப்படின்ட்டு. அப்படி சொல்லத்தை நினச்சிப்பேன். ஒவ்வொரு தடவை அருண்கிட்டே நிறைய கற்றுக்கணும். ஐ எம் குவைட் ஓல்ட் அண்ட் அருண் இஸ் வெரி யங். அண்ட் அருண் வணங்குறதுக்கு எனக்கு வயசு இல்லை, ஒன்று வாழ்த்துறேன். வித் யூ அண்ட் யுவர் வைஃப் டேக் இட் டு great heights. Anything needed from my side, I promise in front of this crowd, I'll help you to go forward with children. Thank you so much. நாங்கள் வந்து இந்த 1 மாதமாக ஒர்க் பண்ணினோம் அப்படின்னா கஷ்டப்பட்டாலாம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இஷ்டப்பட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் பண்ணும்பொழுது போன தடவை 1000 கொடுத்தோம், இந்த தடவை 2000 கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். இந்த தடவை அது 500 குறைஞ்சிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் ஒவ்வொரு தடவையும். இந்த மாதிரியான சில்ட்ரனுக்கு இன்னும் நிறைய பண்ணோம், அடுத்த தடவை பிரம்மாண்டமாக பண்ணுறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நிஜமாவே எங்களோட பெருமை ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சில்ட்ரனே நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் குறிக்கோளாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் இந்த 1 month வந்து லிஸ்னர்ஸ் கிட்ட கேட்டப்போ நிறைய லிஸ்னர்ஸ் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொண்டு தந்தாங்க. முதல்ல 1 கொடுக்க வந்தவங்க மனசு கேட்கல, பொம்பளை குழந்தைக்கு மட்டும் கொடுத்துட்டேன், இன்னொரு ஆம்பளை குழந்தைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னாங்க, கொண்டு வந்தாங்க. அப்புறம் திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, போன வாரம் திருப்பி கடைக்கு போனோம், இன்னும் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி நிறைய கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நாங்கள் யோசித்தோம், நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்தாலே அவ்வளோ மழை. இங்கே இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கு, அப்போ இவ்வளோ நல்ல உள்ளங்கள்னா அப்போ எவ்வளோ மழை கோயம்புத்தூரில். அதனால தான் போன வாரம் முழுக்க ரொம்பவே மழை வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க, நிறைய பெரிய மனிதர்கள் உதவி செஞ்சாங்க. அவங்க எல்லாரோட ஆதரவோடையும் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லா குழந்தைங்களும் இங்கேருந்து போகும்போது தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸோடு தான் போக போகிறீங்க. அப்படி அந்த புது ட்ரெஸ் கொடுக்குற அந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை மேடையில் இருக்கிற பெரியவங்க ஆரம்பித்து வைக்க போகிறாங்க. சூழலை இசைக்கும் வித்வான் தான் அதற்கு காரணம். உன்னை நீ ஆண்டவனின் கருவியாக பார். இன்னைக்கு நம்ம மதர் தெரேசா சொன்ன மாதிரி கடவுள் கையில் இருக்கிற பென்சில் மாதிரி
அவர் வரையறாரு, இந்த தியாவை அவர் வரைஞ்சிருக்காரு. நம்ம கொடுக்கல, கடவுளோட கையில ஒரு கருவியா இருந்து நம்ம இந்த துணிகளை இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாரும் கை தட்டலாமா? உங்க சார்பா அவங்க வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் மேடையில வந்து வாங்குறதுக்கான டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால உங்க சார்பா இந்த 10 குழந்தைங்க வந்து வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு உங்களுக்கும் நியூ ட்ரெஸ்ஸஸ் நிச்சயமா இருக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கொடுக்கிறவங்களுக்கு பெருமை கிடையாது, யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் பெருமை அடைகிறவங்க, அவங்க தான் நம்மளை பெருமைப்படுத்துறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இந்த குழந்தைங்க தான் எங்களை பெருமைப்படுத்தினவங்க. நாங்கள் கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு சம்மதிச்சாங்க, அதுவே பெரிய பெருமை தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் த டிக்னிட்ரிஸ். கைண்ட்லி ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த டிக்னிட்ரிஸ் டு டேக் தேர் சீட்ஸ். பிவிஜியிலிருந்து ஹரிஹரன் அண்ட் பிரசன்னா இவங்க 2 பேரும் ஸ்டேஜில் வரணும். இப்போ பிவிஜிலேருந்து ஹரிஹரன் அண்ட் பிரசன்னா இருக்கீங்களா? கொஞ்சம் குவிக்கா, உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் வெயிட்டிங். நாங்கள் வந்து துணி கொடுக்க வந்தவங்களை வந்து ரேடியோவில் பேச வச்சோம். எங்கேருந்து வரீங்க? திருப்பூர்லேருந்து வரோம், இவ்வளோ துணி கொண்டு வந்திருக்கோம், பேசுங்க. இல்லைங்க, எங்களுக்கு வந்து விளம்பரம் தேவையில்லை, நாங்கள் கொடுத்தோன்னு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது விளம்பரத்துக்காக கிடையாது, அவங்கள பார்த்து அவங்கள கேட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் முன்னாடி வருவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவங்க இருக்கணும். அதுக்காகவே வந்து இது விளம்பரத்துக்காக இல்லைங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கும்பொழுது, இந்த மாதிரியான விஷயங்கள் மீடியாவில் வரும்பொழுது நிறைய பேருக்கு நல்லது செய்யணுங்கிற தாட் இருக்குது, எப்படி செய்யறதுங்கிற வழி தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ஒரு வழி, ஒரு பிரிட்ஜ். அப்படி Now I kindly request a kid to honor Mr. Veerapan, MD Marudam Steels. So thank you so much, sir. Thanks for coming. Thanks for your constant support to Youth Helping Hands and of course Radio City. Thank you, sir. Thank you so much. So நன்றி சொல்றதுக்காக can I have Mr. AM Jerry, location head Radio City? So நமக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? Come on, thank you. Once again, thanks. Very good, awesome. Thanks. Once again, in my heart, thanks to each and everyone. Thank you so much. Thank you. இந்த தியா எப்படி உருவாச்சு அப்படின்னா, நான் ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி வயசில் நான் இருக்கும்போது அந்த ஹாஸ்டலில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல புது ட்ரெஸ் கிடைக்காது, மற்றவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எங்களால் தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து நான் அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தேன், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டு சரி ஓகே நம்மளுக்கு கிடைக்கல பரவாயில்ல, நம்மளை மாதிரி எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க, நான் மட்டும்தான் இப்படி வந்தேனா, இனி என்ன மாதிரி எத்தனை குழந்தைங்க வந்து இன்னும் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி மற்றவங்களோட இந்த தீபாவளி கொண்டாடணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எனக்கு கிடைக்காத ஒரு தீபாவளியை என்ன மாதிரி என்னோடய வழியில் வந்த குழந்தைங்க அத்தனை பேத்துக்குமே இந்த தீபாவளி கிடைக்கணும்னு சொல்லி 2008 தான் எங்கள் மெம்பர்ஸ் யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மெம்பர்ஸை வச்சு தியா 2008 அப்படின்னு ஃபஸ்ட்டாக நாங்கள் ஆரம்பித்து வந்தோம். இப்போ நாங்கள் 5வது வருஷம் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்த ரேடியோ சிட்டி அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க 2 வருஷமாக எங்கள் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா,
நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம மாற்றிக்க கூடாது. நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வரணும். இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா இன்றைக்கி நான் உங்களை மாதிரி ஒரு பையன் தான். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது. எனக்கு ஒரு நல்ல மிஸ்ஸஸ் இருக்காங்க, பானுப்பிரியான்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி இப்படி ஒரு இடத்துல நான் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எனக்கு எதுவும் கிடைக்கல, எனக்கு யாரும் இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படி நான் ஒரு நாள் கூட நினச்சதில்லை. கண்டிப்பாக முடியும். நல்ல கை இருக்குது, நல்ல கால் இருக்குது, நல்ல உள்ள இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இதெல்லாம் வச்சு முன்னாடி வர முடியாதா அப்படின்னு யோசிச்சங்காட்டிக்கு தான் இன்றைக்கி வந்து நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அனாதையாக வாழ்கிறது, அனாதையாக பிறக்கிறது தப்பு இல்லை, அனாதையாக சாகிறது ரொம்ப பெரிய பெரிய தப்பு. கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், எதுவுமே இனிமேல் நம்மளுக்கு கிடைக்கலன்னு ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணுங்க. கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி உங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்காங்கன்னா அந்த ஸ்டாஃப்ஸ், அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இங்கே வந்திருக்க முடியாது. அந்த ஸ்டாஃப்ஸோடு அந்த நிர்வாகத்தோடு ஒத்துழைப்போட அவங்களோட அரவணைப்போட தான் நீங்களாம் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிர்வாகத்துக்கோ ஸ்டாஃப்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. அது இல்லாமல் இந்த தீபாவளிக்காக நாங்கள் கஷ்டப்பட்டதை விட எங்களை ரொம்ப மோட்டிவாக கஷ்டப்பட வச்சுது சாலமன் சார், ரேடியோ சிட்டி ப்ளஸ் அவங்க லிசனர்ஸ், ரேடியோ சிட்டியோட ஆர்ஜே அவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நீங்கள் வாங்க அருண், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ சொல்லுங்கள், அதுக்கு நாங்கள் முன்னாடி நின்று இருந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்களோட யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். அப்புறம் இந்த தீபாவளி இந்த அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான 2-3 காரணங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா பப்ளிக். இன்றைக்கி பப்ளிக் இல்லைன்னா இன்றைக்கி இங்கே புது ட்ரெஸ்ஸு வந்திருக்காது, இன்றைக்கி இந்த பெரிய ஒரு ப்ரோக்ராமும் நடந்திருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் பப்ளிக். அவங்க அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு இடத்துல வர வச்சு அதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது நெஹ்ரு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரின்ஸிபால் சார் அவரை வந்து இதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு சார் தேங்க்யூ சார். அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த நாட்டுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதில் வந்து இதுவும் இந்த உலகத்தில் இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் அப்படியே எடுத்து சொல்கிறதுக்காக இந்த ஹிந்துவிலேருந்து சார் தேங்க்யூ வெரி மச் சார். அதே மாதிரி இன்றைக்கி யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இந்த 5 வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் மிஸ்டர் வீரப்பன் சார். இன்றைக்கி அந்த இடத்துல இருந்து நிற்கிற அப்படின்னா அவர் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அருண் நீ வா, லைஃப்பில் உன்னால் நிறைய பண்ண முடியும், நீ மற்ற மாதிரி நீ லைஃப்பில் போயிட்டேன்னா உங்களை மாதிரி குழந்தைங்களை யார் பார்த்துக்குவா அப்படின்னு அவர் சொல்லி என்னை மோட்டிவ் பண்ணதுக்கு, இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நின்று நான் பேசுகிறதுக்கு பெரிய காரணம் அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த இதுக்காக நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யார் இனிமேல் வந்து ஆதரவற்றோர் அப்படிங்கிற ஒரு சொல்ல நம்ம சீக்கிரம் அழிக்கணும். அதுக்கு நான் மட்டும் பத்தாது, இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களே உங்கள் கையெல்லாம் என்னோட கையோடு சேர்ந்தாதான் இந்த ஆதரவற்றோர் இல்லைங்கிற ஒரு இதை வந்து ஒழிக்க முடியும். கண்டிப்பாக ஒழிக்கலாம்ல, கண்டிப்பாக. நம்ம இனிமேல் யாரும் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லை, நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ எதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும். ஒன்ஸ் அகேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ வெரி மச்.